வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர். இன்று நாம் மூட்டு வலி, கை கால் வலி, தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி குணமாக இயற்கை சூப் செய்முறையை பார்ப்போம். இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள் போகலாம். நம்ம சேனலில் கிவ்அவே காம்படிஷன் போயிட்டுருக்கு. அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போன வீடியோவில் இருக்குது. அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வயதானவர்களை தாக்கும் நோய்களில் முக்கியமானது மூட்டு வலி. 40 வயதை தாண்டிவிட்டாலே பலருக்கும் மூட்டு வலி வந்து விடுகிறது. இளைஞர்கள் கூட மூட்டு வலியால் பாதிக்கப்படுகின்றனர். உடல் எடை அதிகரிப்பதே இதற்கு முக்கியமான காரணம். கால்சியம் சத்து குறைவு, நோய் எதிர்ப்பு தன்மை இல்லாமை, இளம் வயதில் உடற்பயிற்சி செய்யாமை போன்றவையும் மூட்டு வலி வருவதற்கான முக்கிய காரணங்கள் ஆகும். உடம்பை சீராக பராமரிக்கும் வாதம், பித்தம், கபம் எனும் 3 தன்மைகளில் வாதம் என்னும் காற்று உடலில் கெட்டு போனால் கடுமையான வலி, வீக்கம், அசைவின் போது வலி, காலையிலும் இரவிலும் வலி அதிகமாகுதல், மன அழுத்த காரணமாக வலி அதிகமாகுதல் போன்றவை நம்மை தாக்கும். இதுவே ஆர்த்ரைட்டிஸ் என்னும் சதை மற்றும் எலும்பு வலிகளுக்கு காரணமாகி கை கால், கழுத்து மற்றும் இடுப்பு வலியால் அவதிப்படுகின்றனர். இதற்கு இயற்கை முறையில் சூப் செய்முறையை பார்ப்போம். தேவையான பொருட்கள்: முடக்கற்றான் பொடி, வாதநாராயணன் பொடி இரண்டும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். தக்காளி 1, வெங்காயம் 1, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, பூண்டு 7 பற்கள். முதலில் தக்காளி, வெங்காயம், சீரகம், பூண்டு, மிளகு இவை அனைத்தையும் அரைத்து வைத்து கொண்டு பின்னர் 300 மில்லி நீரில் அரை ஸ்பூன் முடக்கற்றான் பொடி, அரை ஸ்பூன் வாதநாராயணன் பொடி சேர்த்து பின்னர் அரைத்து வைத்ததையும் சேர்த்து 10 நிமிடம் கொதிக்க வைக்க வேண்டும். பின்னர் அது 150 மில்லியாக வத்த வைத்து ஆற வைத்து வடிகட்டி கொண்டு வாரம் 2 அல்லது 3 நாட்கள் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் இதை 50 மில்லி குடித்து வந்தாலே போதுமானதாகும். இதை தொடர்ச்சியாக 1 மாத காலம் குடித்து வந்தால் உடல் நரம்புகள் வலுவாகி உடலில் உள்ள வீக்கங்கள் குறைந்து மூட்டு வலி, கை கால் வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி, உடலில் எந்த பகுதிகளில் வலி இருந்தாலும் பறந்துவிடும். அனைத்து வித வாத நோய்களுக்கும் இது சுவையான சூப்பரான சூப். உடல் சோர்வு, உடல் அசதியை போக்கி சுறுசுறுப்பாக்கும். நன்றி, வணக்கம்.